இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே இல்ல, உனக்காக என்ன வாங்கி வைக்கட்டும்? நாங்க அப்படி இல்ல. யாராவது ஜோடியா போனா சொல்ல மாட்டீங்க, அப்படி கடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க எல்லாத்துக்குமே உங்க குடும்பத்துல உங்க பரம்பரை எல்லாத்துக்குமே நான் பிஸ்கட் வாங்கி போடுறேன். ஓகேவா? கை கொடுங்க. ஓகே, மிச்ச கறியை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. மொத்தத்துல இன்னைக்கு ஆட்டை க்ளோஸ் பண்றதுல குறியா இருக்கும். ஐயோ, நான் யாரும் ஜோடியா போக கூடாது. தெருவில் ஜோடியா போனாங்கன்னா துரத்தி கடிக்கிறீங்க. கூட டே, நீ வந்து மற்ற பசங்க சொல்லி அனுப்பிச்சுட்டு, நான் எவ்வளவு ஜோடியா போறேன்னா எல்லாரையும் பிடிச்சி கடிக்கணும். ஓகே, கவலைப்படாதீங்க மாமா. குடலு துண்டா ஈரல் துண்டா சும்மா தனித்தனியா பிரிச்சு 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 வச்சிடுறேன். மனுஷனாடா நீங்க எல்லாம். லவ்வர்ஸ் டேவின் சிறப்பு சலுகைகள். நீங்கள் 25 வயது பூர்த்தி அடைந்து காதலர் இல்லாமல் இருக்கிறீர்களா? இல்ல உங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டால் உங்கள் மனம் 2 3 உடைந்து இருக்கிறதா? கவலைய விடுங்க, நம்பி வாங்க. 90s கிட் நாங்க. இப்படி கிளம்பிட்டு கையில பணம் இருக்கு, பைக் இருக்கு, பார்க்கு, பீச், மாலு, தியேட்டர் எங்க வேணாலும் போகலாம். சல்லி காசு வரதட்சணை எதிர்பார்க்காமல் அந்த பெண்ணுக்கு நானே நகையும் போட்டு நட்டும் போட்டு வாழ்நாள் முழுவதும் கண்கலங்காமல் காப்பாற்றுவேன் என்பதை இங்கே உங்கள் மத்தியிலே உறுதி கூறுகிறேன். லவர்ஸ் டேவின் சிறப்பு சலுகைகள். சிங்கிள் 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 கம் டு மிங்கல். நம்பி வாங்க, 90s கிட் நாங்க. விருப்பமுள்ள தாய்மார்கள் என் விலாசத்துக்கு கடிதம் போடவும், குறிப்பாக திருமணம் ஆகாத பெண்களாக இருக்க வேண்டும். எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆகட்டும். ஓ சகவாசமே எனக்கு வேணாம். ஆமா, இந்த சாக்லேட் எவ்வளோ? 150 ரூபா. 150 ரூபாவா? அது நான் குவார்டர் மானிட்டு வாங்கி வச்சுட்டு கம்முன்னு போயிடுவேனே. கம்மி தைட்டியா? ஆவல, அதுக்கு நான் எப்படி ஆவ? நான் அதெல்லாம் பார்க்காமயே போயிடணும்னு பயமா இருக்கு எனக்கு. எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும்டா. எப்ப நான் பாடல போன அப்புறமா தீக்குள்ள விரல விட்டா சுடுன்னு சொல்றேன், உனக்கு புரியல? எனக்கு என்ன, நீ ரத்தம் கைக்கு தான் சாக போற. ரத்தம் கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. மச்சி, என்னடி பண்ற? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? என்ன பண்றே? நான் நல்லா இருக்கேன், கொஞ்சம் மனசு சரியில்லடி. ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுடா, உன் நண்பனா இருக்கேன்ல. இந்த மாதிரி நல்லவங்களோட பழகுற பாக்கியம் எனக்கு கிடைக்கல மாட்டேன். நாளைக்கு எவனாவது லவ்வர்ஸ் டே, எனக்கு எவனாவது ஸ்டேட்டஸ் அனுப்பி என்னை வெறுப்பேற்றுவான்டி. அவங்க மட்டும் அனுப்பணும், ஏன்னா அவன் நல்லாவே இருக்க கூட நாசமா போயிடணும்டி. அதுக்கு நீ தான் பொறுப்பு, சரியா? நீ பாத்துக்க, யாரும் எனக்கு அனுப்பாம. என்ன அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கியா? நான் தான் பாத்துக்கிறேன்டா, யாரும் உனக்கு லவ்வர்ஸ் டே ஸ்டேட்டஸ் அனுப்ப விட மாட்டேன். இருக்கட்டும்டா, இவரை என்னைக்காவது ஒரு நாளைக்கு வச்சுக்குவோம். என்ன கிட்ட போய் நம்மள போட்டு விடுறானே. நீ என்ன கவலைப்படுற? சரி சரி, நீ இருக்கங்கிற தைரியத்துல தாண்டி நான் இருக்கேன், புரியுதா? காப்பாத்திரு. சரிடா, கவலைப்படாத, யாரும் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன். சரிடி, லவ் யூ டி. நானும்டா. உன்னோட கஷ்டம் என்னன்னு சொல்லக்கூடாதான்னு கேட்ட பாரு. தேவதை, எனக்கு உன் கூட இருக்கணும் திவ்யா, அவ்வளவுதான். தூக்கம் வருது, தூங்கலாம். காதல் காதல் தினமாங்க. ஆமா, கண்டிப்பா. பாருங்க, ஒருத்தவளாவது திரும்பி பாப்பான்னு பாக்குறான், பார்க்கவே மாட்டாளுங்க. என்னதான் பண்ணணும்னே தெரியல. அது கலர் கலரா போராளுவோ, கலர் கலரா வாராளுவோ, வாராளுவோ போராளுவோ, வாராளுவோ போராளுவோ தான். நம்மள பார்க்கவே மாட்டாளுவோ.
என்னடா பார்க்க கூட மாட்டேங்கிறாளுங்க. பாக்குற மாதிரியா இருக்கு உங்க தலையெழுத்து இல்லனே அதுங்கள சொன்னனே. டேய் மச்சான், இன்னைக்கு யாருமே வரல போல, நம்ம 2 பேர் தான் வந்திருக்கோம். எல்லாரும் ஆளு கூட அவுட்டிங் போயிருக்காங்க போல. நாம தான் இன்னும் மொட்டை பசங்களாவே இருக்கோம். நாம்பல்ல நீயே ஆள் அவுட்டிங் கூப்பிட்டுக்கிறான். அவுட்டிங் கிளம்பி சொல்லிச்சலாம் நாசமா போயிருவீங்கடா. என்ன தம்பி வழக்கமாக வந்து ஒரு 200-250 ரூபா விற்கும். இன்னைக்கு வந்து 400-450 ரூபா. எங்ககிட்ட கொடுப்பதற்கு பணமும் கிடையாது, அதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமும் எங்களுக்கு கிடையாது. சில தினங்களுக்கு முன்பு தலா 1 5 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இன்று 25 ரூபாயாகவும் 30 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. இளைஞர்களே, ஒரு பொண்ணு உங்களை லவ் பண்றாளா இல்லையான்றதை தெரிஞ்சுக்க முன்னாடி முதல்ல அவ ஒரு பொண்ணு தானன்றதை நீங்க தெரிஞ்சுக்காங்க. விடுறா, நீ விரும்புற பொண்ணோட உன்ன விரும்புற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோ. என்னமோ ஐஸ்வர்யா ராயும் மனிஷா கோயிலாவும் என்னதான் லவ் பண்ணுவேன்னு கியூ கட்டி நிக்கிற மாதிரியும் நாங்களாம் வேணாம்னு சொல்லிட்டு போன மாதிரிலாம் பேசுறான். இவர் காதலித்து வரும் பெண்ணை உடனடியாக நேரில் பார்க்க வேண்டும் என கூறி அதே பகுதியில் உள்ள செல்போன் டவர் மீது ஏறி தற்கொலை செய்து கொள்வதாக மிரட்டல் விடுத்துள்ளார். ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை? என் காதல் பயிலா போச்சு. என்ன பரீட்சையில பயிலான மாதிரி சொல்ற? இதனையடுத்து அந்த இளைஞர் காதலித்து வரும் இளம் பெண்ணை அழைத்து வந்து நிறுத்தி உள்ளனர். காதலியை கண்டதும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்த இளைஞர் மகிழ்ச்சியுடன் கீழே இறங்கி வந்துள்ளார். காதல் 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 அளவோட இருந்தாதான் எதுவுமே கரெக்ட். வேலண்டைன்ஸ் டே எல்லாரும் பேரா போறத பார்த்துட்டு நம்மளுக்கும் ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆள் இருக்காங்க, இல்ல நம்ம காலேஜ்ல எல்லாரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ல எப்பவுமே போகாதீங்க. எப்போ நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு நிஜமாவே ரெடியா இருக்கீங்களோ, எப்போ உங்களுக்கான ஒரு ரைட் பர்சனை நீங்க பாக்குறீங்களோ, அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல போங்க. Nice boys will get nice girls. Nice boys will get nice girls. Nice girls will definitely get nice boys. வேலண்டைன்ஸ் டேக்கா சும்மா வீட்ல உட்காருங்கடா. என்ன வேலண்டைன்ஸ் டே? உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. எங்க ஒரு வாட்டி அடி பார்க்கலாம். ஆட்டம் ஆட்டம்